துபாய்னா ஷாப்பிங் மால், பூஜ் கலிஃபா, டெசர்ட் சஃபரி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், இந்த சீக்ரெட் அண்ட் ஆஃப் பீட் ஸ்பாட்ஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா உங்களோட துபாய் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலாக இருக்கும். அல்சிஃப், துபாய்ஸ் ஓல்ட் மீட் நியூ ஜோன். அல்சிஃப் ஏரியா துபாயோட க்ரீக் சைடில் இருக்குது. க்ரீக்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலுக்கான ஸ்ட்ரீட்ஸ், கெஃபே, ஓல்டு போட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து க்ரீக்கில் பார்க்க முடியும். இப்போ இருக்கிற மாடர்ன் துபாய்க்கு இது வந்து ஒரு கிளாசி ஹெரிட்டேஜ் காம்போ. அடுத்தது லவ் லேக், அல் குத்ரா டெசர்ட். ட்ரோனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்டு லேக்காக இருக்கும். இது ஒரு ரொமான்டிக்கான ஸ்பாட் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் த சன்செட் வியூ. க்ரௌட்லெஸ் அண்ட் பியூர் பீஸ்ஃபுல். இந்த உலகத்திலேயே ரொம்ப லார்ஜஸ்டான ஃபோட்டோ ஃப்ரேம்னா அது துபாயில் தான் இருக்குது. அதுதான் த ஃப்ரேம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் ஓல்டு துபாய், இன்னொரு சைடில் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், நியூ துபாய். எஸ்பெஷலி கிளாஸ் ஃப்ளோர் வாக், த்ரில் கன்ஃபார்மாக கேரண்டட். த கிரீன் பிளான்ட், இண்டோர் ரெயின் ஃபாரஸ்ட். துபாயில் ரெயின் ஃபாரஸ்டா? எஸ் ப்ரோ. அந்த டோமில் 3000+ எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ் ப்ளஸ் பேர்ட்ஸ் இருக்குது. ஃபைனலி ஹட்டா, துபாயோட ஒரு அட்வென்ச்சரஸ் வில்லேஜ்னு கூட சொல்லலாம். துபாயிலிருந்து 2 hours லாங் டிரைவ். கயாக்கிங்காக இருக்கலாம், ஹைக்கிங்காக இருக்கலாம், வியூஸாக இருக்கலாம், டேம் ஷிட், வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். இதில் துபாய் ட்ரிப்பில் ஒரே ஒரு டே எஸ்கேப் ஆஃப் அட்டாவை ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மோர் ஹிடன் ஜெம்ஸ் அண்ட் ரியல் ட்ராவல் கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கள்.